ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை நடக்கல. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்ப அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில அவங்கள சந்திக்கிறேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துறேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்ல? புஷி ஆனந்த் தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல. அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவ அர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, இப்ப நான் சிபிஐ ஆபீசரு, நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யாரு வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. அந்த பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்ல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது? யாரு? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டது. ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல? அது அப்புறம், அது நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். சிபிஐ விசாரிச்சு சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குதுல்ல, விசாரிச்சு சொல்லணும். இப்போ புஷி ஆனந்த் முன்பிணை கேட்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பிணை கேட்கிறாரு, ஆன்டிசிபேட் பெயில் கேட்கிறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறின உடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில வந்துடுறாரு. அப்ப சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? நான் கேட்கிறது நீங்க முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? அப்புறம் நீங்க கடைசியா பாப்பீங்க. இது சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு போறத, விஜயும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் போடும். நீங்க வேணா எழுதி வைங்க. வரல அப்படின்னா என்னென்ன இல்ல, ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரிச்சு முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணியிருக்கா? உங்களுடைய பயணம் சேலத்துல இருந்தது. அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாத்தினீங்க?
அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் அது மாதிரிதான். பிடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி வச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்துல அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயோ ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல, அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.